மேடம் இதை பாருங்க, இதோட நைட் சூட். இது ரொம்ப பழசு. இதை நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. அப்போது ரியாவுக்கு அந்த நாள் ஞாபகம் வந்தது. தேவுக்கு அவள் அந்த நைட் சூட்டை வாங்கி கொடுத்த நாள். அன்று அவன் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தான். உடனே அதை மாட்டிக்கொண்டு அவள் முன்னால் வந்து நின்றான். ரியா, உன்கிட்ட இதே மாதிரி ஒரு நைட் ஷூட் இருக்குல்ல? அதே கலர். வாவ், தேங்க்யூ. ஏதோ கம்பெனி விளம்பரத்துக்காக அனுப்புனாங்க, வச்சுக்கோ. நீ கொடுத்த முதல் கிஃப்ட். இதை நான் எப்பவும் பத்திரமா வச்சுப்பேன். இதையே தான் போடுவேன். அந்த நேரத்தில் ரியா அவன் பேச்சை அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இன்று கேர்டேக்கர் அந்த நைட் சூட்டை அவளிடம் காட்டிய போது அவள் கண்கள் கலங்கின. அப்போது கேர்டேக்கரின் குரல் அவள் காதில் விழுந்தது. இந்த நைட் சூட் அவர் எத்தனை தடவை ஊசியால தச்சிருக்காருன்னு தெரியுமா? நான் அதை பத்தி அவர்கிட்ட கேட்ட அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? இது எனக்கு மேடம் கொடுத்த கிஃப்ட். இதை நான் எப்பவும் பத்திரமா வச்சுப்பேன்னு சொன்னாரு. அதோட அவர் எப்பவும் இதையே தான் போட்டுப்பேன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் ரியாவுக்கு தொண்டை அடைத்தது. தழுதழுத்த குரலில் அவள் சொன்னாள், என்னோட என் ஒரு சின்ன கிஃப்ட்டுக்கு இவ்வளவு மரியாதையா? நம்ப முடியல. ஓ தேவ். கேர்டேக்கர் வெளியே சென்றதும் ரியாவின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. ஆனா நான் அவருக்கு மாசம் 50,000 கொடுத்துட்டு இருந்தேனே, அந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு? ஒருவேளை நிஜமாவே அவர் என்ன பயன்படுத்திக்கிட்டாரா? புரியலையே. கிளாஸில் மதுவை ஊற்றிக்கொண்டு ரியா தள்ளாடும் நடையுடன் கண்ணாடி முன் வந்து நின்றாள். தன் முகத்தையே முறைத்தபடி வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ரியா. ஊர்வலுக்கும் என்ன சொல்லும்? கல்யாணம் தோத்து போச்சு. ரியாக்கு அப்புறம் இப்ப விவாகரத்து ஆனவளா? ரியா தன் வலியை மறைக்க வீணாக முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென கதவு திறந்தது. அடேங்கப்பா, இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத தேவ் ஒண்ணு விட்டுட்டு போனதுக்கே நீ இப்படி மட்டமான குடிகாரியா மாறிட்டியா? ரியா திரும்பி பூஜாவை பார்த்தாள். எப்போதெல்லாம் பூஜாவின் பேச்சு ரியாவுக்கு கிண்டலாக தெரிந்ததோ, இன்று அது அவள் இதயத்தில் அம்பாக பாய்ந்தது. பூஜாவின் இந்த மட்டமான பேச்சால் தேவ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் என்று அவள் இன்றுதான் உணர்கிறாள். அப்போது அவினாஷும் உள்ளே வருகிறான். ரியா, யோசிச்சு பாரு. அவன் ஒரு ஏழை அனாதை. இங்க வீட்டோட மாப்பிளையா தான் இருந்தான். உன் பணத்துல ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் உன்னை காதலிக்கவே இல்ல ரியா. ஷட் அப் அவி. தேவ் என் புருஷன். ரியா, நீ என்கிட்ட இப்படி பேசக்கூடாது. விடு அவி, இவளுக்கு இன்னும் போதை இறங்கல, இறங்கிடும். பூஜா ரியா முன்னால் சில பேப்பர்களை காட்டினாள். இத பாரு, நீ எதை தேவோட காதல்னு நினைச்சிட்டு இருக்கியோ அது நிஜத்துல உன் பேங்க் அக்கவுண்ட் மேல இருந்த காதல். அவனுக்கு நீ வெறும் ஏடிஎம் மெஷின் தான். நம்ப முடியலையா? இத பாரு, தேவ் நம்ம கம்பெனில இருந்து 10 கோடி திருடிட்டு ஓடிட்டான். இதை கேட்டதும் ரியா அதிர்ச்சி அடைந்தாள். அவளால் பூஜாவின் பேச்சை நம்பவே முடியவில்லை. ரியா நடுங்கும் கைகளால் அந்த பேப்பர்களை புரட்டினாள். ரியாவிற்கு கண்ணீரும் நின்ற பாடில்லை. அந்த பொறுக்கி தேவ் பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதற்குள் பிரேமும் அங்கே வந்திருந்தான். பூஜா சொன்னதை கேட்டதும் அவன் ஆத்திரத்தில் கத்தினான். அந்த பேராசை பிடிச்ச நாயனா? இவ்வளவு விவரம் இல்லாதவளா இருக்க நீ? அந்த வீடியோ ஞாபகம் இருக்குல்ல? அவனே ஒத்துக்கிட்டான் அவன் தான் திருடன்னு. ரியாவிற்கு மூச்சு திணறியது. அவளால் நிற்க கூட முடியவில்லை. அவினாஷ் அவளை தாங்கி பிடித்து சோஃபாவில் உட்கார வைத்தான். சாரி ரியா, உனக்கு துரோகம் நடந்திருக்கு. ஆனா நீ மனசை விட்டுறாத. நான் உன் கூடவே இருக்கேன். இப்ப உண்மை உன் கண்ணு முன்னாடி இருக்கு. ரியா அவினாஷை தள்ளிவிட்டு தட்டு தடுமாறி எழுந்தாள். அவளுக்கு பைத்தியம் பிடித்தது போல இருந்தது. எனக்கு நான் தேவ தேடணும். அவன் எங்க போயிட முடியும்? போலீஸ் அவனை புடிச்சிடும். ஆனா நியூஸ்ல ஹெட்லைன்ஸ்ல வரும் பாரு, கபூர் குடும்பத்து பொண்ணு ஒரு ஃப்ராட் பையனை கல்யாணம் பண்ணி ஏமாந்துட்டானு. அப்ப இருக்கு வேடிக்கை. போலீஸ் வேண்டாம் வேண்டாம். இப்போது ரியாவிற்கு போதை இறங்கிவிட்டது. உண்மையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரிலாக்ஸ் ரியா, அவனை சும்மா விடக்கூடாது. இது எஃப்ஐஆர் கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். அவினாஷ் ஒரு பேப்பரை ரியாவிடம் நீட்டினான். ரியா பைத்தியம் பிடித்தது போல அந்த பேப்பரை பார்த்தாள். அவளுக்கு எழுத்துக்கள் மங்களாக தெரிந்தன. இதை பொறுமையா படிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து போட்டுடு. அவினாஷ் மனதுக்குள் இப்படி நினைத்துக் கொண்டான். இது வெறும் கையெழுத்து கிடையாது. தேவ் அப்புறம் ரியாவோட உறவோட சவப்பட்டில அடிக்கப்படுற கடைசி ஆணி. காலம் உருண்டோடியபடியே 1 வருடம் கடந்துவிட்டது. காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். சிலர் உடைந்து போவார்கள், சிலர் தங்களை சீரமைத்துக் கொள்வார்கள். தேவ் தனக்கென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியிருந்தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேவ். உன்னாலதான் இப்ப நம்ம கம்பெனிக்கு 1000 மில்லியன் ஃபண்டிங் கிடைச்சிருக்கு. இப்போ நீயும் ஒரு பில்லியனியர் தான். மிஸ்டர் ராவின் மேஜைக்கு முன்னால் கம்பீரமாகவும் நாகரிகமாகவும் உடை அணிந்திருந்த தேவ் புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அவனது பார்வை லேப்டாப்பின் மேல் இருந்தது. கண்களில் ஒரு தன்னம்பிக்கை தெரிந்தது. ரொம்ப நன்றி சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ வேணும்னா கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துட்டு வாயேன். ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்தனா இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம்ல. சரி சார். அப்புறம் தேவ், இப்போ என்னோட அண்ணன் பொண்ணு ஸ்ரேயாவை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்படுறேன். கொஞ்சம் இப்போ வந்துருவான்.
தேவ் மிஸ்டர் ராவிற்கு பதில் சொல்வதற்கு முன்னரே கதவுகள் திறக்கும் சத்தம் கேட்டது. இருவரின் பார்வையும் கதவை நோக்கி திரும்பியது. ஒரு ராஜ தோரணை, கண்களில் பிரகாசம், எளிமை கலந்த அழகுடன் ஸ்ரேயா ராவ் அறைக்குள் நுழைந்தாள். தேவை பார்த்தவுடன் அவள் கனிவுடன் புன்னகைத்தாள். தேவ், இவதான் என்னுடைய அண்ணன் பொண்ணு ஸ்ரேயா ராவ். ஹலோ மிஸ் ஸ்ரேயா. சார் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்களும் ஒரு ஆராய்ச்சியாளர் தானே? இவ உன்னோட தீவிரமான ஃபேன் தேவ். மிஸ்டர் ராவ் சொன்னதை கேட்டு ஸ்ரேயாவின் கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்தன. தேவ் தன் இருக்கையிலிருந்து எழுந்து ஸ்ரேயாவை நோக்கி கை நீட்டினான். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்ரேயாவால் தேவிடமிருந்து தன் பார்வையை எடுக்க முடியவில்லை. அவள் மனதிற்குள் நினைத்தாள், வாவ், உலகின் சிறந்த ஆராய்ச்சியாளர் தேவ் ஜோஷி என்னோட கை குலுக்குறாரு. இந்த கையும் உங்களது துணையையும் நான் எப்போதுமே விட மாட்டேன். மறுபுறம் ரியாவின் உலகம். அங்கே காலம் அப்படியே உறைந்து போயிருந்தது. ரியா, பூஜா மற்றும் அவினாஷ் மூவரும் பெட்டி படுக்கைகளுடன் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தனர். டாக்ஸி இப்போ வந்துடும். என்ன ரியா, இது 1 வருஷம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த நாடகத்தை நிறுத்திட்டு உன் முகத்தை மாத்திக்கோ, இல்லனா நான் உன் கூட வரமாட்டேன். எப்ப பார்த்தாலும் அந்த திருடனை நினைச்சிட்டு இருக்க. அந்த திருடன் எங்க போனானே தெரியல. போலீஸால கூட அவனை கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது ஸ்விஸ் அக்கவுண்ட்ல இந்த 10 கோடியை மாத்திட்டு மாயமாயிருப்பான். பரதேசி திருட. எது எப்படியோ ரியா, குறைஞ்சது நானும் பூஜாவும் உன் கூடவே இருக்கோம் இல்லையா? நீ எதுக்காக இவ்வளவு யோசிக்கிற? தேங்க்ஸ் கைஸ். வெறும் நன்றியோட முடிச்சுக்காத, முகத்தை மலர்ச்சியா வச்சுக்க. நாம ஒரு ட்ரிப்புக்கு போலாம். என்கிட்ட முக்கியமான நிகழ்ச்சிக்கான பாசஸ்லாம் இருக்கு. உனக்கு தெரியுமா, அந்த தேவ மாதிரி ஒரு ஏழை உன் வாழ்க்கையை விட்டு போனது உனக்கு நல்லதுதான். இனிமே பெரிய வீட்டுக்காரங்க யாரும் உன்னை ஏழையோட மனைவின்னு சொல்லி கிண்டல் பண்ண மாட்டாங்க. அதனால நீ ஜாலியா இரு. ரியா இதற்கு எதுவும் சொல்லவில்லை. அவள் டாக்ஸி வரும் வழியை மட்டுமே பார்த்து கொண்டபடி நின்றிருந்தாள். ரியா 1 வருஷமா தேவ் தேவ்னு புலம்பிட்டு இருக்கா. ஆனா என்ன நடந்துச்சு? கணவனும் இல்ல, கௌரவமும் இல்ல. நீ அன்னைக்கே அவிக்கு சம்மதம் சொல்லியிருந்தா இந்நேரம் ஹனிமூன்ல இருந்திருப்ப. பூஜாவின் இந்த பேச்சு ரியாவிற்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவளால் என்ன செய்ய முடியும்? எவ்வளவு முயன்றும் அவளால் தேவை மறக்க முடியவில்லை. தான் செய்த தவறுக்காக அவள் இன்னும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். இங்கே மிஸ்டர் ராவ் தேவை ஸ்ரேயாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு மீட்டிங்கிற்காக கிளம்பி சென்றார். ஸ்ரேயா தேவ் எப்போது வேலையை முடிப்பான் என்று காத்துக் கொண்டிருந்தாள். மிஸ் ஸ்ரேயா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுங்களேன். பிறகு நீங்க எங்க போலாம்னு சொல்றீங்களோ அங்கேயே போகலாம். ஓ சரி, அது நல்லதுதான். மாலை நேரம். ப்ளூ ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்னால் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. கதவு திறக்கப்பட பூஜா, அவினாஷ் மற்றும் ரியா வெளியே வந்தனர். அவி, எந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்க? இதான் ப்ளூ ஸ்டார் ஹோட்டல். வா அவி, எனக்கு தெரியும் நீ 5 ஸ்டார் ஹோட்டலை தவிர வேற எங்கேயும் புக் பண்ண மாட்டேன்னு. ரியாவோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த ஆடம்பரமான ஹோட்டலை பார்த்ததும் பூஜாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ரியா மட்டும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தாள். அங்கு இருப்பது போலவே அவளுக்கு தோன்றவில்லை. ஹோட்டல் அறையில் அமர்ந்திருந்த தேவ் தனது லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் முன்னால் நின்று கொண்டிருந்த ஸ்ரேயா அவனை புரிந்து கொள்ள முயற்சிப்பது போல அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அது சரி, 1 வருஷமா யாரோடவும் எந்த தொடர்பும் இல்ல, ஒரு மீட்டிங் கூட கிடையாது. உங்களை இங்க யாரும் மிஸ் பண்ணவே இல்லையா? தேவின் விரல்கள் அப்படியே நின்றன. அவன் ஸ்கிரீனை பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஸ்ரேயாவை பார்த்தான். அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஸ்ரேயா மீண்டும் சொன்னாள், இவ்ளோ பெரிய ஆராய்ச்சியாளர், இப்ப நீங்க ஒரு கோடீஸ்வரர் வேற. ஆனா இந்த காதல் கத்திரிக்காய்க்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்ல போல, அப்படித்தானே? ஸ்ரேயா சொன்னது தேவின் இதயத்தை நேராக தாக்கியது. அவன் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. ஆனால் அவன் கண்கள் வேறு எதையோ வழியை சொல்லிக் கொண்டிருந்தன. சில நேரங்களில் வேலை தான் மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாகிடுதுல. ஸ்ரேயா எதுவும் சொல்லவில்லை. ஆனால் தேவின் முகத்திற்கு பின்னால் இருக்கும் ஒரு பெரிய வலியை அவள் உணர்வது போல தெரிந்தது. மறுபக்கம் ரியா ஹோட்டல் பால்கனியில் நின்று கொண்டு எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். பூஜா வழக்கம் போல பேச ஆரம்பித்தாள். நிஜமா சொல்லாவி, இவ்ளோ விலை உயர்ந்த ஹோட்டல்ல நீ எப்படி ரூம் புக் பண்ண? இங்கெல்லாம் ரூம் கிடைக்கிறதே ஒரு பெரிய சவால். இங்க ரூம் எடுக்கணும்னா பெரிய செல்வாக்கு வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி பண்ண? ஏன் என்னையும் அவன் அந்த பேர் சொல்ற மாமா மாதிரி மொக்கன்னு நினைச்சியா? அவினாஷ் மல்ஹோத்ரா என் பேரு, புரியுதா? நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல யூனிட் மேனேஜரா சேர்ந்திருக்கேன், தெரியும்ல? நிஜமாவா? ஆமா, அவங்க ஏதோ ஒரு பெரிய ரகசிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக கோடிக்கணக்கான டாலர் நிதியா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். வாவ், வாழ்த்துக்கள் அவி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளைக்கு இங்க மிஸ் ஸ்ரேயா ராவ் வராங்க. ஸ்ரேயா ராவா? அந்த புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளரா? அவங்க ஒரு ஜீனியஸ். அது மட்டும் இல்லாம அவங்க ஹை கிளாஸ். சொல்லவி, பிரேமுக்கும் அவங்களை சந்திக்கணும்னு ஆசை. அவங்களை அறிமுகப்படுத்துறியா? நான் அவனை வர சொல்றேன். பூஜா இதை சொன்ன உடனே அவினாஷ் கொஞ்சம் தயங்கினான். பிறகு தடுமாறி சொன்னான், கண்டிப்பா, ஏன் முடியாது? எப்ப வேணாலும் பார்க்கலாம். சூப்பர், இரு, நான் இப்பவே பிரேமுக்கு மெசேஜ் பண்றேன். அவினாஷ் குழம்பி இருந்தான். இந்த நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் மனதுக்குள் இப்படி நினைத்தான், நான் அந்த ஸ்ரேயா ராவை நேர்ல பார்த்ததே கிடையாது. தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டேன். பால்கனியில் ரியா
தன் நினைவுகளில் மூழ்கி இருந்தாள். பின்னாடி வந்த பூஜா அவளை மெதுவாக தள்ளினாள். ரியா பயந்து போய் கோபமாக பூஜாவை பார்த்தாள். சும்மா இரு ரியா, இந்த வசதியை பாரு. பணம், சொகுசு வாழ்க்கை. நீயும் அந்த 10 கோடி திரும்ப கிடைச்சா நல்லா இருக்கும் தானே நினைக்கிற? நீ கவலைப்படாத, அவன் எங்க ஓடி போனாலும் தப்பிக்க முடியாது அந்த திருடன். அதற்குள் அவினாஷ் அவர்கள் அருகே வந்தான். சரி வாங்க, நான் உங்களுக்கு இந்த ஹோட்டலோட அழகை காட்டுறேன். மூவரும் கீழே சென்றனர். பூஜா அந்த காரிடாரில் இருந்த டிசைன்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. பூஜா ஹோட்டலை பார்த்து கொண்டே முன்னே சென்றாள். ஆனால் ரியா அங்கேயே நின்றாள். திடீரென்று அவள் இதய துடிப்பு அதிகமானது. ஏதோ ஒன்றை அவள் பார்த்து விட்டது போல தோன்றியது. தேவ். அப்போது தேவ் மற்றும் ஸ்ரேயா காரிடாரின் மறுபக்கத்தில் இருந்து நடந்து வந்தார்கள். ரியா முணுமுணுத்தாள். அதே உயரம், அதே நட, அதே தலைமுடி. ஒருவேளை இது நிஜமாவே தேவா? நினைத்த உடனேயே ரியாவின் 1 வருடத்து வலி மீண்டும் அவளிடம் வந்தது. ரியா எதையும் யோசிக்காமல் முன்னே ஓடினாள். ஆனால் அதற்குள் தேவ் மற்றும் ஸ்ரேயா சிரித்து பேசிக் கொண்டபடியே லாபியை விட்டு வெளியே சென்று விட்டனர். ரியாவும் வெளியே செல்ல பார்த்தாள். அப்போது பின்னாடி இருந்து பூஜா கூப்பிட்டாள். ரியா, ரியா. ரியாவிற்கு எதுவும் காதில் விழவில்லை. தேவிற்கு பின்னாடியே பைத்தியம் பிடித்தது போல அவள் ஓடினாள். இவ சொல்றதையும் கேட்க மாட்டா. எங்க ஓடுறா? இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த திருடன் பின்னாடியே பைத்தியமா அலையறாளே. பூஜா வேகமாக ரியாவிடம் சென்று அவள் தோளை பிடித்து ரியாவை பின்பக்கமாக இழுத்தாள். ரியா, செவிடாயிட்டியா? எங்க ஓடுற? யாரை தேடுற ஸ்வீட் ஹார்ட்? அது எனக்கு என்னவோ அங்க. பிறகு திடீரென்று ரியா அமைதியானாள். அவள் பூஜா மற்றும் அவினாஷ் முன்னால் எதையும் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் தன்னை கிண்டல் செய்வார்கள் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் மனதுக்குள் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அவள் இப்படி நினைத்துக் கொண்டாள். இல்ல, அவன் தேவா இருக்க வாய்ப்பில்ல. அவன் வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். நானும் ஏதேதோ உளறிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஊரோட ஒவ்வொரு மூலையிலயும் உன்னை தேடி அலைஞ்சிட்டு, ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு மனுஷன் கிட்டையும் விசாரிச்சு. ஆனா நீ கிடைக்கல தேவ், எங்கேயுமே இல்ல. ரியா ஹோட்டல் அறையில் நைட் ட்ரெஸ் அணிந்து கொண்டு தனியாக மெத்தையில் அமர்ந்து தேவை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய போன் ஸ்கிரீனில் தேவுடைய பழைய புகைப்படம் இருந்தது. தேவ், நீ எங்க இருக்க? ரியா மீண்டும் ஒரு முறை தேவ் எண்ணிற்கு டயல் செய்தாள். இந்த முறையும் அதே குரல் தான் கேட்டது. ரியா போனை கீழே வைத்தாள். அவள் கண்கள் கலங்கின. அப்போது யாரோ கதவை தட்டினர். ரியா திடுக்கிட்டு போனாள். தேவ்தான் வந்திருப்பானோ என்ற எதிர்பார்ப்புடன் கதவை பார்த்தாள். அப்படியே மெதுவாக எழுந்து கதவை திறந்தாள். அங்கே குடிபோதையில் தள்ளாடியபடி அவினாஷ் நின்று கொண்டிருந்தான். அவன் கதவை தள்ளிக்கொண்டு நேராக உள்ளே வந்தான். என் உயிரே. அவன் ரியாவை தன் கைகளுக்குள் இழுத்து அவளை அணைத்துக் கொண்டான். அவள் கூந்தலை ஒதுக்கி மெல்ல மெல்ல அவள் அருகில் நெருங்கினான். ரியா பின்வாங்க முயற்சி செய்தாள். நிறுத்த அவினாஷ், என்ன பண்ற நீ? எதுக்காக நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தனோ அதை தான் பண்ண போறேன். அவினாஷ், நீ குடிச்சிருக்க. இப்போவே வெளியில போ. வெளியே போகவா? இன்னும் எத்தனை வருஷம் என்னை காக்க வைக்க போற? நான் உனக்காக ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரியா அவனை தள்ளிவிட முயற்சி செய்கிறாள். ஒரே ஒரு ராத்திரி மட்டும் எனக்கு கூட, அப்புறம் நீ என்னை விட்டு போகவே மாட்டேன். அப்பதான் உனக்கு புரியும் உண்மையான ஆம்பளை யாருன்னு. அவினாஷ், வேண்டாம், வெளியே போ இங்க இருந்து. ரியா தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவினாஷை தள்ளிவிட்டாள். ஆனாலும் அவள் பயத்தில் இருந்தாள். இன்று அவினாஷ் மேல் இருந்த நம்பிக்கை அவளுக்கு போய்விட்டது. ரியாவின் மூச்சு வேகம் பிடித்தது. அவினாஷ் நிலை தடுமாறினான். ரியா ஆத்திரத்தில் கத்தினாள். போதும் அவினாஷ், அறிவோட பேசு. நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரியா சொன்னதை கேட்டு அவினாஷ் சிரித்தான். பிறகு முன்னே வந்தான். ரியாவின் அருகில் வந்து அவளுடைய உதட்டின் மேல் தன் விரலை வைத்தான். இந்த நாடகத்தை நிறுத்து, புரியுதா? நீ தேவ் கூட வெறும் நடிப்புதான் நடிச்ச. நிஜத்துல உன் மனசு ஏமாலதான் இருந்தது. ரியா கோபத்தில் அவினாஷின் கைகளை தட்டிவிட்டாள். என் பக்கத்துல வராத. ரியா எப்படியோ கதவை திறந்து வெளியே ஓடினாள். காரிடார் வந்ததும் ரியா சுவற்றின் ஓரம் சாய்ந்து நின்றாள். அவளுடைய மூச்சு இன்னும் சீராகவில்லை. கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. தன்னை சமாளித்துக் கொண்டு அவள் முன்னே நடந்தாள். அப்போது தூரத்தில் தேவ் அவளுக்கு தெரிந்தான். அவன் ஒரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தான். அந்த பெண் தேவை பார்த்து சிரித்துக் கொண்டே பாய் சொல்லிவிட்டு மறுபக்கம் சென்றாள். ரியாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அப்ப என் கண்கள் என்ன ஏமாத்தல. தேவ்! ரியா ஓடிப்போய் தேவ் பின்னால் இருந்து கட்டிக்கொண்டாள். ஆனால் தேவ் தன்னை ரியாவிடமிருந்து விடுவித்துக் கொண்டான். தேவ் ரியாவை பார்த்தும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? போன் இல்ல, எந்த தகவலும் இல்ல. ஏன் மேலதான் தப்பு. உண்மையிலேயே உன்னை கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா இனிமே எல்லாம் சரியாயிடும். தேவ் அவளையே உற்று பார்த்தான். அவன் எதுவும் சொல்லவில்லை. தேவ், சொல்லு, ஏதாவது பேசு. நீ இந்த ஹோட்டல்ல என்ன பண்ற? நீ மறுபடியும் சந்தேகப்படுறியா? பேசாம வீட்டுக்கு வா.
ரியா தேவின் கையை பிடித்து இழுத்தாள். ஆனால் அவன் நின்ற இடத்தை விட்டு நகரவே இல்லை. நான் தான் மன்னிப்பு கேட்டல, வேற என்ன பண்ணணும்? எனக்கு எதுவும் வேண்டாம் ரியா. முக்கியமா உன்னை எனக்கு வேண்டவே வேண்டாம். தேவின் வார்த்தைகள் ரியாவின் இதயத்தில் கத்தி போல பாய்ந்தன. அப்போது அவளுக்கு சற்று நேரத்திற்கு முன்பு ஸ்ரேயா புன்னகையுடன் பாய் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. ஓ, அப்ப விஷயம் இதுதானா? நீ இந்த ஹோட்டலுக்கு அந்த பொண்ணு கூட வந்திருக்க? அவ யாரு? அவ ரூம்லயா இருந்தா? தேவ் எதுவும் சொல்லாமல் முன்னே நடக்க தொடங்கினான். ரியா சட்டென்று அவனுடைய காலரை பிடித்து நிறுத்தினான். இப்பதான் புரியுது ஏன் விவாகரத்துக்கு அடம் பிடிச்சேன்னு. இந்த அசிங்கமான பொண்ணுக்காக தானே? வார்த்தை அளந்து பேசு. அப்படியா? அவ மேல அவ்வளவு மரியாதையா? சொல்லு, எப்போல இருந்து அவ மேல அஃபேர் இருக்கு? என்ன விட பெரிய பணக்காரியா அவ? தேவ் எரிச்சலுடன் ரியாவின் கையை தட்டி விட்டான். ப்ளீஸ், இந்த லூசுத்தனமான பேச்சை கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் தூங்க போறேன். யார் கூட தூங்க போற? அந்த திமிரு பிடிச்ச பணக்கார பொண்ணு கூட வா. வாய மூடு ரியா. அந்த கேடு கெட்டவளுக்காக என்ன அசிங்கப்படுத்துறியா? ஒரு நைட்டுக்கு அவ உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறா சொல்லு. தேவ் கோபத்தில் ரியாவை பிடித்து முழுக்கினான். ஒரு நிமிடம் உலகமே ஸ்தம்பித்தது போல இருந்தது. அப்போது ரியாவிற்கு மூச்சே நின்று விட்டது. தேவ் தன்னிடம் இப்படி நடந்து கொள்வான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. தேவ் அவளை ஒரு தள்ளு தள்ளினான். ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்ற உணர்வு அவன் முகத்தில் தெரிந்தது. ரியா, இனி ஒரு வார்த்தை கூட பேசாத. நீ தெரிஞ்சு வச்சிருந்த பழைய தேவ் நான் இப்ப இல்ல. தேவின் இந்த கோபமான முகத்தை பார்த்ததும் ரியா கண்களில் கண்ணீர் வந்தது. தேவ், அப்ப நீ யாரு? ஏன்னா என்னோட தேவ். தேவ் பின்னால் நகர்ந்தான். அந்த தேவன் நீயே கொன்னுட்ட ரியா. தேவ் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு மெல்ல மெல்ல பின்னால் நகர்ந்தான். ரியா, உனக்கு ஒரு மனநல டாக்டர் தான் இப்ப தேவை. நமக்கு விவாகரத்து ஆகிடுச்சு, புரியுதா உனக்கு? ரியாவிற்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவள் கண்கள் கலங்கின. தேவ், நான் உன்கிட்ட விவாகரத்து கேட்கவே இல்லையே. நீதான் வேணும்னே அந்த பேப்பர்ஸ்ல. தேவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. பல வருடங்களாக அவனுக்குள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு வெளியே வர துடித்தது. ரியா கபூர், இப்ப இந்த லூசுத்தனமான பேச்சை நிறுத்து. உன்னோட எல்லா பேச்சையும் ரோபோட் மாதிரி கேட்ட அந்த தேவ் செத்துட்டான். உனக்கு நான் வெறும் ஒரு வேலைக்காரனாவும் ஒரு காட்சி பொருளாவும் தான் இருந்தேன். ஒரு புருஷனா நீ என்ன என்னைக்குமே பார்த்ததில்ல. தேவின் இந்த மாற்றத்தை பார்த்து ரியா திகைத்து போனாள். ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து நின்றவள் திடீரென பைத்தியம் பிடித்தது போல கைத்தட்டினாள். வாவ் தேவ், வாவ். ஒரு மிகப்பெரிய மோசடிக்காரன் நீ. உனக்கு வெறும் பணம் தான் வேணும். இப்ப புதுசா ஒரு பொண்ணு கிடைச்ச உடனே என்ன தேஞ்சு போன டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுட்ட. இப்பவே போலீஸ கூப்பிடுறேன். என் கம்பெனில இருந்து 10 கோடியை திருடிட்டு போயிருக்க. அதுதானே உண்மை? ரியா சொன்னதை கேட்டு தேவ் உதட்டில் ஒரு கசப்பான புன்னகை வந்தது. இந்த மட்டமான பொய்களை உன்கிட்ட அந்த பூஜாவும் பிரேமும் அவினாஷும் தான் சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? உன் கம்பெனில இருந்து நான் ஒரு பைசா கூட எடுக்கல. தைரியம் இருந்தா போலீஸை கூப்பிடு. நீ ரொம்ப வருத்தப்படுவ தேவ், நான் சொல்லிட்டேன். தேவ் அவள் சொன்னதை கேட்டு சிரித்தான். பிறகு தனக்குள்ளேயே முணுமுணுக்க தொடங்கினான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கே நான் வருத்தப்பட்டு தான் இருக்கேன். அது கல்யாணம் இல்ல, என் வாழ்க்கை கிடைச்ச ஒரு தண்டனை. தேவ் ரியாவின் கண்களை பார்த்து தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு சொன்னான். ரியா, நான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு நீதான். இவ்வளவு சொல்லிவிட்டு தேவ் அங்கிருந்து திரும்பினான். அவன் சொன்ன வார்த்தைகள் ரியாவின் இதயத்தை உடைத்தன. தேவ் அமைதியாக வெளியே சென்று பின் கதவை பூட்டினான். ரியா சில நொடிகள் அங்கேயே உறைந்து போய் நின்றாள். பிறகு பாரமான மனதுடன் தன் அறையை நோக்கி நடந்தாள். மறுபக்கம் தேவ் திரும்பி வந்த விஷயம் தெரிந்ததும் பூஜாவும் அவினாஷும் பயங்கர டென்ஷன் ஆகினார்கள். பூஜா பதட்டமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். தேவ் ஜோசி, இவன் எங்க இருந்து இப்ப வந்தா? இப்பவே போலீஸை கூப்பிடுவா. சோஃபாவில் அமர்ந்திருந்த அவினாஷும் பயங்கர பயத்தில் இருந்தான். அவனுக்கு என்ன செய்வதென்று எதுவும் புரியவில்லை. பூஜா, அந்த 10 கோடி எஃப்ஐஆர் உங்க அப்பா தான் அந்த பணத்தை தேவுக்கு கொடுத்தாரு இல்லையா? அவினாஷ் சொன்னதை கேட்டு பூஜா ஒரு நிமிடம் அப்படியே நின்றாள். ஒருவேளை உங்க அப்பா ரியா கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ உண்மையை சொல்லிட்டா உன்னோட அந்த வீடியோ அப்புறம் அந்த பொய் ஃபைல் எல்லாமே வெளியே வந்துடும். அவினாஷ் சொன்னதை கேட்டதும் பூஜா முகம் வெளிரி போனது. பூஜாவிற்கு ரியாவின் மேல் பயங்கர கோபம் வந்தது. இந்த ரியா வேற ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி தேவ் பின்னாடி ஓடிட்டு இருக்கா. நான் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுத்தாகணும். அவினாஷின் கண்களிலும் ஒரு ஆபத்தான வெறி தெரிந்தது. சரி, போலீஸை கூப்பிடு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கணக்குகளை தீக்கணும். இவன் வீட்டை விட்டு தான் வெளியில போனா. இப்ப நேரா உயிரை விட்டு தான் ஆகணும். அடுத்த நாள் காலையில் தேவ் ஹோட்டல் காரிடாரில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அவினாஷ் அங்கே ஒரு வஞ்சக சிரிப்புடன் வந்து சேர்ந்தான். மிஸ்டர் தேவ் ஜோஷி. தேவ் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அவினாஷ் கையில் ஒரு கத்தி இருந்தது. அவன் உதட்டில் ஒரு சைக்கோ சிரிப்பு. என்ன பைத்தியக்காரத்தனம் இது அவினாஷ்? இப்ப கத்தியை வச்சு என்ன மிரட்டுறியா? பாரு, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு போட்டியும் கிடையாது. முதல்ல இந்த கத்தியை எடு. கரெக்டா சொன்ன. உன்னோட தகுதி என்னன்னு உனக்கே தெரியும். என் காலடியை நக்கறதுக்கு கூட உனக்கு லாய்க்கு இல்ல. அவினாஷ் சொல்லிக்கொண்டே தேவ் முன்னே வந்து அவன் பக்கத்தில் நெருங்கி வந்தான். ஆனால் தேவ் முகத்தில் துளியளவும் பயம் இல்லை. இன்னைக்கு உன்னை முடிச்சிருவேன்.
இந்த ஹோட்டலையே உன்னை ஒரு நாய் மாதிரி இழுத்துட்டு போவோம் பாரு. அவினாஷ், இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமான வேலையை நிறுத்து. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இப்போது அவினாஷிற்கு கோபம் உச்சகட்டத்திற்கு போனது. அவனது முகம் ஆத்திரத்தில் சிவக்கத் தொடங்கியது. அவன் ஒரு சிக்னல் கொடுத்ததும் காரிடாரின் 2 பக்கத்தில் இருந்தும் ஏகப்பட்ட பாடிகார்ட்ஸ் வந்தனர். வந்த உடனேயே தேவை 2 பக்கமும் பிடித்துக் கொண்டனர். தேவ் தப்பிக்க முயற்சி செய்தான். அப்போது அவினாஷ் கையில் கத்தியுடன் தேவை தாக்கப் போன நேரத்தில் காரிடாரில் ஒரு பெண்ணுடைய குரல் கேட்டது. நிறுத்துங்க, என்ன நடக்குதுங்க? அடுத்த சில வினாடிகளிலேயே ஹோட்டல் செக்யூரிட்டிகள் வந்தார்கள். அவர்கள் அவினாஷையும் அவன் ஆட்களையும் பிடித்துக் கொண்டார்கள். தேவ் கீழே விழப்போன அந்த நேரத்தில் ஸ்ரேயா அவன் முன்னால் வந்து நின்று அவனை தாங்கி பிடித்தாள். தேவ் ஆச்சரியத்தோடு ஸ்ரேயாவை பார்த்தான். ஹே, நீ யாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நான் இருக்கும்போது தேவ் மேல கை வைக்கணும்னு நினைச்ச நீ இந்த உலகத்தை விட்டே போயிடுவ. அவினாஷ் செக்யூரிட்டியிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்தான். ஆனால் அவர்கள் அவனை கெட்டியாக பிடித்துக் கொண்டனர். என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ராவ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட மேனேஜர். உங்க 2 பேரையும் முடிச்சிடுவேன். இந்த ஹோட்டல் அவங்களோடது தான். உங்களை இப்பவே இங்க இருந்து விரட்டி அடிக்கிறேன் பாரு. அப்படியா? ஸ்ரேயா செக்யூரிட்டிகள் பக்கம் சென்று ஒரு சின்ன சைகை காட்டினாள். அவர்கள் அவினாஷை போட்டு மிதிக்க ஆரம்பித்தார்கள். அவினாஷ் வலியால் கத்தினான். ஆனால் தேவ் அவர்களை தடுத்து நிறுத்தினான். போதும், நிறுத்துங்க. அவினாஷ், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். மறுபடியும் என் கண்ணுல படாத. செக்யூரிட்டி, இவங்களை போக விடுங்க. தேவ் சொன்னவுடன் அவர்கள் அவினாஷை விட்டுவிட்டனர். ஆனால் போகும்போது கூட அவினாஷ் கத்திக்கொண்டே போகிறான். இப்போ இந்த பணக்கார வீட்டு பொண்ணு முந்தானைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறியா? உன்னை கவனிச்சுக்கிற. உன்னோட புத்தியா இவ்வளவுதான். ரோட்டு மேல சுத்துற ரோமியோ. அவினாஷ் சொன்னதை கேட்டதும் ஸ்ரேயா தன் பொறுமையை இழந்தாள். அவள் அவினாஷிடம் கத்தினாள். இங்க இருந்து போறியா இல்லையா? அவினாஷ் ஆட்கள் விறுவிறுவென்று காரிடாரை விட்டு ஓடினர். ஸ்ரேயா கோபமாக அவினாஷை பார்த்து தேவ் பக்கம் திரும்பினாள். பிறகு இப்படி சொன்னாள். உன்னோட எக்ஸ் வைஃப் கிட்ட பேசட்டுமா? அதுக்கப்புறம் அவ உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். ஸ்ரேயா வாயிலிருந்து எக்ஸ்-5 என்ற வார்த்தையை கேட்டதும் தேவ் அதிர்ந்து போனான். உனக்கு ரியா பத்தி எப்படி தெரியும்? யார் நீ? தேவ் கேள்வியை கேட்டதும் ஸ்ரேயா ஒரு நிமிடம் அமைதியானாள். பிறகு அவள் உதட்டில் ஒரு மர்மமான சிரிப்பு வந்தது. சரியான நேரம் வரும்போது எல்லாமே உனக்கு தெரியும் தேவ். தேவ் ஸ்ரேயாவை ஒரு மாதிரி பார்த்தான். ஸ்ரேயாவும் தேவை பார்த்தாள். ஆனால் அவள் கண்ணில் ஒரு நேசம் இருந்தது. லேசாக சிரித்தாள். நான் உங்களோட ரசிக்க சொல்லியிருந்தேன்ல. தேவ் தான் செய்ததை தப்பென்று உணர்ந்தான். லேசாக சிரித்துக்கொண்டு அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். ஐம் சாரி, அந்த ஆளு இப்போ என் மூளை கொஞ்சம். பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்ரேயா முன்னால் வந்து தேவின் கையை பிடித்தாள். அவள் கையில் ஒரு ஸ்பெஷலான வாட்ச் இருந்தது. அதை அவள் தேவ் கையில் மாட்டிவிட்டாள். அந்த வாட்சை பார்த்ததும் தேவ் மிரண்டு போனான். தேவ் ஆச்சரியத்தோடு சொன்னான். இது உலகத்திலே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவான வாட்ச் இது. தேவிற்கு ஆச்சரியத்தில் வாயில் இருந்து வார்த்தையே வரவில்லை. கிரேட் இன்வெர்டர் ஷாம் ராவோடது, கரெக்டா? இது என்னோட தாத்தாவோட வாட்ச். ஓ வாவ். அவர் உங்களோட ஐடல் இல்லையா? தேவிற்கு ஆச்சரியத்தில் வாயில் இருந்து வார்த்தையே வரவில்லை. அவன் மரியாதையோடு தலையை மட்டும் மாட்டினான். அவன் கண்ணில் அந்த மரியாதை அப்படியே தெரிந்தது. இது உங்களுக்காக என்னோட கிஃப்ட். ஆனா இதை நான் எப்படி வாங்கிக்க முடியும்? ப்ளீஸ் வேணான்னு சொல்லிடாதீங்க. தேவ் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தான். ஆனால் அதே சமயம் அவன் மனதில் அந்த பழைய ஞாபகங்கள் வந்தது. ரியா அவினாஷுக்கு வாட்சை மாட்டிவிட்ட ஞாபகம். அந்த நிமிடத்தில் தேவின் முகம் அப்படியே சீரியஸ் ஆனது. தாத்தா எப்பவும் சொல்லுவாரு, உங்களை மாதிரி ஒரு புத்திசாலியான ஷார்ப்பான ஆளை பார்த்தா இந்த வாட்ச் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு. தேவ் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. முதல் முறையாக யாரோ ஒருவர் தன்னை பார்த்து பெருமைப்படுவதாக அவன் உணர்ந்தான். தாத்தா இன்னொன்னு சொல்லிருக்காரு, யாரையாவது உனக்கு மனசார ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வாட்சை அவங்க கிட்டயே கொடுத்துடுன்னு. தேவ் கொஞ்சம் வெட்கப்பட்டான். ஸ்ரேயாவை பார்ப்பதை தவிர்த்து தலையை குனிந்து கொண்டான். ஸ்ரேயா இப்படி நினைத்தாள். ரியா கபூருக்கு தெரியல அவ எவ்வளவு பெரிய வைரத்தை தொலைச்சிருக்கான்னு. ஆனா நான் தேவ என் கண்ணை விட்டும் என் இதயத்தை விட்டும் எப்பவும் பிரிய விட மாட்டேன். ஹோட்டல் பேங்க்வெட் ஹாலில் ராஜ மரியாதை இசை கேட்டது. ஹால் முழுக்க கூட்டம் அலைமோதியது. எல்லோரும் விலை உயர்ந்த உடையில் இருந்தார்கள். அவி, நீ ஸ்ரேயாவை எனக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. இதோ பிரேமியும் வர சொல்லிட்டேன். பூஜா சொன்னதை கேட்டு அவினாஷ் கொஞ்சம் பதட்டமானான். ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பேசினான். கண்டிப்பா, ஏன் முடியாது? அடா ஆமா, அவங்க எவ்வளோ டேலண்டோ அதை விட ரொம்ப அழகா இருப்பாங்களாம். கண்டிப்பா பார்க்கணும். அவினாஷுக்கு தொண்டை அடைத்தது. ஆனால் வலுக்கட்டாயமாக சிரித்துக்கொண்டே சொன்னான். ஆமா ஆமா, பார்க்கலாம் பார்க்கலாம். அப்போது ஸ்ரேயாவும் தேவும் ஹாலுக்குள் வந்தார்கள். ஸ்ரேயாவின் கெத்தான லுக், தேவின் தன்னம்பிக்கை இருவரையும் சேர்ந்து பார்க்க ஒரு பெர்ஃபெக்ட் ஜோடி மாதிரி இருந்தார்கள். அவர்கள் வந்த உடனேயே ஹாலில் இருந்த அனைவரும் கிசுகிசுக்க ஆரம்பித்தார். அவினாஷ், பூஜா மற்றும் பிரேம் அங்கே தேவை பார்த்ததும் அதிர்ச்சியானார்கள். இவன் இங்க என்ன பண்றான்? ரியா தேவை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனாள். தேவின் பார்வையும் ரியா மீது விழுந்தது. தேவ் கண்களில் ஒரு வலி தெரிந்தது. ஸ்ரேயா ஒரு முறை தேவை பார்த்தாள். பூஜாவும் பிரேமும் ஒரே நேரத்தில் கத்தினார்கள். தேவ்,
பூஜாவும் பிரேமும் தேவை மேலிருந்து கீழ் வரை முறைத்து பார்த்தார்கள். பிறகு ஒரு விஷம சிரிப்பு சிரித்தார்கள். இவனுக்கு இவ்வளவு தைரியமா? இந்த பார்ட்டிக்கு வரதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இவ தான் அந்த பொண்ணு. இவளோட செக்யூரிட்டி தான் என்ன உயிரோட கொல்ல பார்த்தாங்க. இந்த பிசாசு இவ ரூம்ல தான் இவன் இருந்தான். ரியா ஆத்திரத்தோடு தேவ் மற்றும் ஸ்ரேயாவை நோக்கி நடந்தாள். அவினாஷும் அவளுக்கு பின்னாடியே சென்றான். அங்கிருந்த அனைவரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். ரியா கோபத்தோடு அவினாஷை பார்த்தாள். அவி, உன்னோட ஈவென்ட்ல இப்படி ஒரு மட்டமான ஆளும் இந்த மாதிரி ஒரு பொம்பளையும் எப்படி உள்ள வந்தாங்க? முதல்ல வெளியில அனுப்பு. இங்க இருந்து போங்கடா. இது மரியாதையான உங்க பார்ட்டி, நைட் பார் கிடையாது. கெட் லாஸ்ட். ஸ்ரேயா ஒரு அடி முன்னால் வந்தாள். மரியாதையா பேசுங்க. அப்போது பிரேமும் பூஜாவும் முன்னால் வந்தார்கள். மிஸ் செகண்ட் ஹேண்ட், போடுற ட்ரெஸ்ஸும் செகண்ட் ஹேண்ட், அப்புறம் இந்த பையனும் செகண்ட் ஹேண்ட். நாங்களாம் பெரிய இடத்த ஆளுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க கூடலாம் பேச மாட்டோம், புரியுதா? இதுவரை அமைதியாக இருந்த தேவ் பிரேம் சொன்னதை கேட்டதும் பொறுமை இழந்து கத்தினான். அவன் கோபத்தோடு சொன்னான், வாய் அடக்கி பேசு, புரியுதா? ஏன் பிரேம் சரியா தானே சொன்னா? இந்த பொண்ணு உன்ன பெட்ரூம் சொத்து மாதிரி விலைக்கு வாங்கிருக்கால. என்ன ரேட் போகுது தேவ்? உன்னோட சார்ஜ் என்ன? இது கான்ட்ராக்டா இல்ல வெறும் ஒரு நைட்டுக்கு மட்டுமா? நிறுத்து, இல்லனா என் கை நீலுரியா. என்ன என்ன அடிப்பியா நீ? இந்த சீப்பான பொம்பளைக்காகவா? எல்லாரும் சொன்னது சரிதான் தேவ், நீ ஒரு பச்சாந்தி. தேவ் கோபத்தில் முன்னால் செல்ல பார்த்தான். ஆனால் அப்போது ஸ்ரேயா குறுக்கே வந்தாள். ரியா கபூர், ஒரு மனுஷனை அடையாளம் காண்ற தகுதியே உனக்கு கிடையாது. ஆனா எனக்கு இருக்கு. நீ எந்த தேவுக்கு மரியாதை கொடுக்கலையோ அவனுக்கு நான் அவ்வளவு அன்பு கொடுப்பேன். உன் மூஞ்சி கூட அவனுக்கு ஞாபகம் இருக்காது. உன் பேரை சொல்றதே பெரிய விஷயம். ரியாவால் இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போது பூஜா அசிங்கமாக சிரித்தாள். இவனை பத்தி உனக்கு தெரியுமா? இவன் ஒரு நம்பர் 1 ஃப்ராடு. முதல்ல ரியாவை டார்கெட் பண்ணா, இப்போ நீதான் அவனோட அடுத்த டார்கெட் போல இருக்கு. ஹாலில் இருந்தவர்கள் கிசுகிசுப்பு இன்னும் அதிகமானது. அப்போது ஹெட் மேனேஜர் ரவியின் கம்பீரமான குரல் கேட்டது. அவர் சொன்னார், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இது ராவ் குரூப்போட ஈவென்ட், இது ஒன்னும் சர்க்கஸ் இல்ல. எல்லோரது பார்வையும் மேனேஜர் பக்கம் திரும்பியது. அவினாஷ் அவரை பார்த்ததும் பதட்டத்தோடு ஓடிப்போனான். ரவி சார், சார், நான் யூனிட் மேனேஜர் அவினாஷ் மல்ஹோத்ரா. இந்த தேவும் கூட இருக்கிற இந்த 2 பொம்பளைங்களும் இங்க கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? ரவியின் பார்வை ஸ்ரேயா மீது விழுந்தது. ஒரு நிமிடம் அவர் அப்படியே உறைந்து போனார். அவர் முகத்தில் பயங்கர கோபம் தெரிந்தது. காட்ஸ்! காவலர்கள் ஹாலுக்குள் நுழைந்ததும் அந்த இடமே நிசப்தமானது. ஹெட் மேனேஜர் ரவி முன்னே வந்தார். அவர் ஸ்ரேயா மற்றும் தேவின் முன்னால் வந்து நின்றார். முதலில் தேவை மேலிருந்து கீழ் வரை உற்று பார்த்தார். பிறகு ஆசை கலந்த பார்வையில் ஸ்ரேயாவை பார்த்தார். அப்ப நீதானே அந்த ஆளு? என் செக்யூரிட்டி ஒரு சைகை செஞ்சா போதும் உன்னை தூக்கி வெளியே போட்டுடுவாங்க. ஆனா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இன்னைக்கு நைட் இந்த பொண்ணை என் கூட அனுப்பி வை. தேவ் கோபத்துடன் ரவியை நோக்கி சென்றான். ஆனால் ஸ்ரேயா அவனை தடுத்தாள். விடு தேவ். தேவ் ஆச்சரியத்துடன் ஸ்ரேயாவை பார்த்தான். அதற்குள் ஸ்ரேயா ரவியின் அருகில் சென்றாள். அவள் நேரடியாக அவனிடம் சென்று, உன் பேர் என்ன? ரவி, ரவி பட்வட்டியா. ஓ, பட். ஜாக்கிரதை, என்னை இந்த பேரை வச்சு மிஸ் ஸ்ரேயா ராவ் மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? நீ அவளை பாத்திருக்கியா? இல்ல, நான் அவங்கள பார்த்ததே இல்ல. ஆனா அதுக்கு என்ன இப்போ? சரி பட், இப்ப என்ன சொன்ன நீ? நீ என்ன யாருன்னு நினைக்கிற? என்கிட்ட பணமும் இருக்கு, பவர் இருக்கு. ஒரே ராத்திரியில உன்னை மகாராணியா மாத்திருவேன். பணத்தாலேயே குளிப்பாட்டுவேன். இல்லனா நீ இருந்த தடையமே இல்லாம அழிச்சிருவேன். போலீஸ் எல்லாம் என் பாக்கெட்ல. புரியுதா உனக்கு? சீ, தரம் கேட்டவனே. உனக்கு பயமே இல்லையா? இந்த செயலால உன்னோட வேலையே உனக்கு இல்லாம போயிடும்னு தெரியாதா? வேலையா? இந்த ராவ் குடும்பமே என் பின்னாடி நாய் மாதிரி சுத்துது. நான் நினைச்சா உன்னெல்லாம் ஒரு பிளாங்க் செக் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு வந்து தெரிஞ்சுக்க மிஸ் ஸ்ரேயா ராவ். திடீரென ஹாலில் மயான அமைதி நிலவியது. ரவியின் முகம் ஒரு நொடியில் வெளுவெளுத்து போனது. நெற்றியில் வேர்க்க ஆரம்பித்தது. அவன் ஸ்ரேயாவை உற்று பார்த்தான். அப்போது அவினாஷின் குரல் எதிரொலித்தது. தி கிரேட் ஸ்ரேயா ராவா. மல்டி-மில்லியனர் ஸ்ரேயா ராவா. குளோபல் இன்வெஸ்டர், போர்டு மெம்பர். இதையெல்லாம் கேட்டதும் ரவிக்கு பதட்டத்தில் கால்கள் தடுமாறின. என்ன விளையாடுறீங்களா? விளையாட்டா? என்ன விலைக்கு வாங்குறத பத்தி பேசுற? ஆனா நிக்கிறது என்னோட உலகத்துல. ரவி சட்டென்று ஸ்ரேயாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். மேடம், என்ன மன்னிச்சிருங்க. நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதோ சொல்லிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தேவிற்கு ஏதோ ஞாபகம் வந்தது. அவன் மெதுவாக ஸ்ரேயாவின் அருகில் வந்து அவளது காதில் ரகசியமாக சொன்னான். நான் மிஸ்டர் ராவ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன். நம்ம அடையாளத்தை இப்போ வெளியே சொல்ல முடியாது. இது கம்பெனி விதிமுறைக்கு எதிரானது. என்ன நடந்தாலும் என் அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்க எல்லாருக்கும் நல்லது. அதனால நீயும் கொஞ்சம் அமைதியா இரு. ஸ்ரேயா ஒரு நிமிடம் அமைதியானாள். அவளுக்கு எல்லாம் புரிந்தது. பிறகு திடீரென சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அட எழுந்துருங்க, பயந்தாங்கொலிங்களா. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்க எல்லாரோட முகமும் மாறுறத பார்க்க வேடிக்கையா இருந்தது, நிஜமாவே. எல்லோரும் ஸ்ரேயாவை பைத்தியம் பிடித்தவள் போல பார்த்தார்கள். ரவி எழுந்தான். அவன் கண்களில் இப்போது ஆத்திரம் தெரிந்தது. நீ ரவி சார் கிட்டே இப்படி பேசுறியா? காட்ஸ்,
ரியா, அவினாஷ் கிட்ட இதெல்லாம் நிறுத்த சொல்லு. இந்த மிரட்டல் எல்லாம் வேண்டாம். செக்யூரிட்டி ப்ளீஸ் வாங்க. ஓ, இப்ப பிச்சை எடுக்கறியா இந்த ஒன் நைட் லேடிக்காக? ஸ்ரேயா தேவை பார்த்தாள். அவளுக்கு தன்மேல் வருத்தம் ஏற்படவில்லை, தேவுக்காக வருத்தப்பட்டாள். அவள் மனதிற்குள், என்னால தேவ் என்னெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. சரி தேவ், நீங்க 2 பேரும் இங்க இருந்து போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை ஒரு அறை விடணும். ஹாலில் மீண்டும் ஒரு முறை நிசப்தம் நிலவியது. தேவ் கோபத்துடன் ரியாவை உற்று பார்த்தான். ப்ளீஸ் ரியா. சரி, உன்னால முடியலனா என்ன, நான் பண்றேன். ஸ்ரேயாவை அறைவதற்காக ரியா கையை ஓங்கிய போது தேவ் அவளது கையை தடுத்து பிடித்துக் கொண்டான். போது ரியா. தேவ் ரியாவை தள்ளிவிட்டான். பின்னாடி இருந்த டேபிள் மேல் இருந்த கண்ணாடி பாட்டில்கள் சிதறி உடைந்து தரையில் விழுந்தன. விருந்தினர்கள் அலறினார்கள். ஓ மை காட்! என்ன நீ தள்ளி விட்டுட்டல்ல? நான் இதை செய்யணும்னு நினைக்கல. ஆனா நீ பண்ண போன காரியத்தை என்னால பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. ஸ்ரேயா தேவை பார்க்கிறாள். அவள் அமைதியாக இருந்தாள். அப்போது அவினாஷ் ஆத்திரத்துடன் முன்னே வந்தான். காட்ஸ், இவங்க 2 பேரையும் பிடிங்க. தேவ், இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக என் மேல கைய வச்சுட்டல, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் தேவ். தேவ் எதுவும் சொல்லவில்லை. ஸ்ரேயா மெதுவாக பின்வாங்கினாள். ரியா, இவனுக்கு யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னோட இந்த முட்டாள்தனமான வேலையை தடுத்ததுக்காக நீயே எனக்கு நன்றி சொல்லியிருப்ப. ரியா எதையும் கேட்கும் நிலைமையில் இல்லை. அவள் பேசுவதற்குள்ளேயே பூஜா குறுக்கிட்டாள். தேவ், நீ எல்லாம் மீறிட்ட. சொல்லிக்கொண்டே பூஜா தேவை அடிக்கப் போனாள். ஆனால் அவள் கையை ஓங்கும் போதே ஸ்ரேயா பூஜாவின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள். ஜாக்கிரதை, தேவ் மேல கைய வச்ச அவ்வளவுதான். அடி பாவே! அவள் பேசுவதற்குள் தேவும் பூஜாவின் இன்னொரு கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான். காட்ஸ், பிடிங்க இவங்கள. செக்யூரிட்டி கார்ட்ஸ் தேவை 2 பக்கமும் பிடித்துக் கொண்டனர். தேவ் திமிரினான். அவினாஷ் சைகை காட்டவும் கார்ட்ஸ் தேவை தரதரவென்று இழுத்துக் கொண்டு போய் அனைவரின் முன்னாலும் தேவை முட்டி போட வைத்தனர். அப்போது தேவின் கைகள் கண்ணாடி துண்டுகள் மேல் பட்டது. தேவ்! விலை உயர்ந்த கவுனில் நின்று கொண்டிருந்த ரியா கபூர் ஸ்ரேயாவை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்தாள். பின்பு தேவை பார்த்து கர்வத்தோடு சொன்னாள். தேவ், உனக்கு இன்னும் நேரம் இருக்கு. உன் தப்ப ஒத்துக்கோ. நான் உன்னை மறுபடியும் ஏத்துப்பேன். நடந்தது எல்லாத்தையும் மறந்துடலாம். மறக்காத ரியா, இந்த தெருப்பொறுக்கி அப்படியெல்லாம் அடங்க மாட்டான். காட்ஸ், இவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுங்க. இவன் வாழ்நாள் முழுக்க அதை மறக்க கூடாது. தேவ் கோபமாக அவினாஷை பார்த்தான். 2 கார்ட்ஸும் தேவை தரையில் தள்ளிவிட்டார்கள். ஸ்ரேயா கார்ட்ஸ் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தாள். தேவ் தரையில் சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகளில் இருந்து தன் கையை காப்பாற்ற திமிரினான். அப்போது அவினாஷ் தேவின் காதருகே வந்து சொன்னான். ரியாவோட புருஷன்னு ரொம்ப திமிரா இருந்தல்ல, இப்ப அதுக்கு தான் உனக்கு தண்டனை கிடைக்க போகுது. இப்ப பாரு நீ என்ன ஆவன்னு. தேவ், இப்பவும் நேரம் இருக்கு, ஒத்துக்கோ. நான் உன்னை மன்னிச்சிருவேன். அப்போது ரியாவின் தங்கை பூஜா தேவ் அருகே வந்தாள். அவளுடைய ஹைஹீல் செருப்பை கொண்டு தேவுடைய கையை மிதித்தாள். தரையில் இருந்த கண்ணாடி துண்டுகள் தேவின் உள்ளங்கையில் ஏறின. தேவ் வலியால் துடித்தான். என் அக்காக்கு ரொம்ப பெரிய மனசு, ஆனா நீ மன்னிப்பு கேட்கவே தகுதி இல்லாதவ. ஒரு வழியாக தேவ் காட்ஸை தள்ளிவிட்டு எழுந்து நின்றான். ரியாவை ஒரு மாதிரி அருவருப்பாக பார்த்தான். பின்பு கூறினான். ரியா, நம்மளோட கடைசி சந்திப்பு இப்படி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசி சந்திப்பா? இவன் பேச்செல்லாம் கண்டுக்காத ரியா. இப்பவே இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடு. இந்த வெறி பிடிச்ச நாய் ரொம்ப ஓவரா பண்றான். ஆமா, போலீஸ் அடி விழுந்தாதான் இவனுக்கு புத்தி வரும். அப்புறம் பாருக்கா, இவன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான், உயிர் பிச்சை கேட்பான். அப்போது ரியாவின் தம்பி பிரேமும் அவினாஷும் பூஜாவுடன் சேர்ந்து கொண்டனர். பூஜாவும் அவினாஷும் சொல்றது சரிதான். இவனை போலீஸ்கிட்ட ஒப்படைங்க. இந்த திருடனுக்கு இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கு வர என்ன தகுதி இருக்கு? தேவ் அப்போதும் அமைதியாக இருந்தான். மனதிற்குள் இவ்வாறு நினைத்தான். இன்னைக்கு நான் வாயை திறந்திருந்தா என்னால என்னைய மன்னிச்சிருக்க முடியாது. அது என் கொள்கைக்கு எதிரானது. கார்ட்ஸ் தேவை இழுக்க போனார்கள். ஆனால் திடீரென்று மேனேஜர் ரவியுடைய பார்வை தேவுடைய கையில் இருந்த வாட்ச் மேல் பட்டது. அவருடைய கண்கள் அப்படியே விரிந்தது. நில்லுங்க. ரவி வேகமாக தேவ் அருகில் வந்து அந்த வாட்சை உற்று பார்த்தான். இந்த வாட்ச் உனக்கு எப்படி கிடைச்சது? இந்த வாட்ச் ரவிக்கு தொண்டை அடைத்தது. அப்பொழுது ஸ்ரேயா அவன் முன்னால் வந்து நின்றான். ஆமா, நீ சரியாதான் அடையாளம் கண்டுபிடிச்ச மிஸ்டர் ரவி. இது அந்த ஸ்பெஷல் வாட்ச் தான். அப்பொழுது பிரேம் தேவிற்கு முன்னால் வந்து அவன் கையில் இருந்த வாட்சை பிடுங்கினான். பிரேம், அதை என்கிட்ட கொடு. பிரேம் அந்த வாட்சை மேலே தூக்கி போட்டு விளையாடிக் கொண்டே தேவை கிண்டல் செய்தான். இது உன்னோட யூஸ் அண்ட் த்ரோ கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த கிஃப்டா? கரெக்ட் தானே? பூஜா பிரேம் கையில் இருந்த அந்த வாட்சை வாங்கி முகத்தை சுளித்தபடி அதை பார்த்தாள். இந்த வாட்ச்ல அப்படி என்ன இருக்கு? இத பார்த்தா ரோட் ஓரத்துல விக்கிற வாட்ச் மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த ரோட் சைடு ரோமியோக்கு கிடைச்ச ப்ளூ ஸ்டார் அவார்ட் போலயே. அங்கிருந்த அனைவரும் பூஜாவின் பேச்சை கேட்டு சிரித்தனர். ரவி ஒரு பெருமூச்சு விட்டான். நான் கூட என்னென்னவோ யோசிச்சிட்டேன். இது த கிரேட் மிஸ்டர் ஷியாம் ராவுடைய வாட்ச்னு நினைச்சிட்டேன். ஆனா இவங்க 2 பேருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? இவங்களை பார்த்தாலே பிச்சைக்காரங்க மாதிரி தானே இருக்காங்க.
பூஜா அந்த வாட்சை திரும்ப கொடு. இந்த வாட்சுக்காக ஏன் இப்படி துடிக்கிற? இதுல அப்படி என்னதான் இருக்கு? ரியா உனக்கு கொடுத்த வாட்சை விட இது ரொம்ப விலை உயர்ந்தது. பூஜா உனக்கு அறிவே இல்ல? தேவ் சொன்னதை கேட்டவுடன் பூஜாவிற்கு கோபம் வந்தது. அவள் அந்த வாட்சை தரையில் வீசி எறிந்தாள். பிரேம் அந்த வாட்சை காலால் நசுக்க வந்தான். ஆனால் அதற்கு முன்பே தேவ் தன் கையை வாட்சின் மேல் வைத்தான். வேண்டாம். பிரேம் வேண்டுமென்றே தேவின் கையில் மேல் தன் காலணியால் மிதித்து நசுக்கினான். அதனால் தேவ் வலியால் கத்தினான். ஆனாலும் அவன் வாட்சின் மேலிருந்து கையை எடுக்கவில்லை. தேவ் இரத்தக்கரையுடன் அந்த வாட்சை எடுத்து தன் மணிக்கட்டில் கட்டினான். ஸ்ரேயா முன்னே வந்து அந்த வாட்சை சரி செய்தாள். அப்போது தேவ் பிரேமின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான். என் தம்பி மேலே கைய வச்சிட்டியா? அதுவும் இந்த கேவலமான வாட்சுக்காக? ரியா தன் பையிலிருந்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து தேவின் முகத்தில் வீசினான். நோட்டுகள் தரையில் சிதறின. வாட்ச் தப்பிச்சிருக்கலாம் தேவ், ஆனா உன்னோட மானமும் மரியாதையும் இங்கதான் சிதறி கிடக்கு. இப்போவே இங்க நின்னுகிட்டே இந்த வாட்சையும் உன்னையும் இந்த பொண்ணையும் என்னால விலைக்கு வாங்க முடியும். புரிஞ்சுதா தேவ் ஜோஷி? உன்னால எதையும் வாங்க முடியாது ரியா. இந்த வாட்ச் ஒரு அடையாளம், எங்களோட உறவுக்கும் எங்களோட உண்மையான அன்புக்கும் அடையாளம். தேவ் தனியாள் இல்லை என்று முதல் முறையாக உணர்ந்தான். அவன் கண்கள் கலங்கின. அன்பா? உடைஞ்சு போன கண்ணாடி துண்டுகள் மேல நிக்கிற அன்பு இது. தேவ் ரத்தக்கரை பிடித்த அந்த வாட்சை பார்த்தான். எப்படியோ அந்த வாட்சை காப்பாற்றி விட்டோம் என்ற நிம்மதி அவன் முகத்தில் தெரியும். என்ன உளற நீ? உனக்காக ரஷ்யாவில இருந்து 90 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கொடுத்தப்ப உனக்கு வேண்டாம், இப்ப இது வேணுமா? ரியா தன் சுய கட்டுப்பாட்டை இழந்தது போல தெரிந்தது. அவளது மூச்சு இறைத்தது. இதை கேட்டதும் அவினாஷ் அதிர்ச்சியுடன் ரியாவை பார்த்தான். பிறகு தன் கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்தான். என்னது? இந்த வாட்ச் எனக்காக வாங்கலையா? ரியா எனக்கு போய் எப்படி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணலாம்? அவினாஷ் தேவின் பக்கம் திரும்பினான். அவன் கண்களில் தேவ் மீது வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. நீ மத்தவங்க விட்டுட்டு போனதுல தான் உயிர் வாழ்ற. அது வாட்சா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. பூஜா சட்டென்று தேவின் கையில் இருந்த வாட்சை பிடுங்க முயன்றாள். போதும் பூஜா, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன். உனக்கு டியூஷன் எடுத்தேன், காலேஜுக்கு கூட்டிட்டு போய் விட்டேன். உன்னோட காதல் பிரச்சனையெல்லாம் நான் தான் சமாளிச்சேன். தேவ் உண்மைகளை சொல்ல ஆரம்பித்ததும் பூஜா பயந்து போனாள். ஆனாலும் அவள் விடுவதாக இல்லை. தேவினை மிரட்டினாள். டேய் போதும். இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன் ரியா. உங்க அப்பா அனுப்பின பணம் என்ன ஆச்சு தெரியுமா? அதையெல்லாம் உன் தம்பி பிரேமும் பூஜாவும் தான் பார்ட்டி பண்ணி அழிச்சிட்டாங்க. நீயே கேட்டு பாரு. இதை கேட்டதும் ரியாவின் முகம் வெளுத்து போனது. அவள் பூஜாவையும் பிரேமையும் மாறி மாறி உற்று பார்த்தாள். கதை கட்டுறதுல நீ கில்லாடி தேவ். எல்லாம் இந்த ஒரு வாட்ச்காகவா? சரியான லூசர். இந்த வாட்சுக்காக என் உயிரை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். ரியா தன் தலையை பிடித்துக் கொண்டு வலி நிறைந்த குரலில் இவ்வாறு கேட்டாள். பூஜா, பிரேம், இப்ப தேவ் சொன்னது உண்மையா? அந்த வீடியோ, அந்த 10 கோடி? ரியாவின் கேள்வியை கேட்டு பிரேம் மற்றும் பூஜாவின் முகம் சுருங்கியது. அவர்கள் வசமாக மாட்டிக்கொண்டார்கள். அப்போது பிரேம் தேவ் மீது பாய்ந்தான். கடைசியில இந்த பாவி எங்க முதுகலையே குத்திட்டான்ல. அப்படின்னா தேவ் சொன்னது நிஜமா? பூஜா தேவின் கையில் இருந்த வாட்சை பிடுங்கி தரையில் வீசினான். ரவி முன்னே வந்து அந்த வாட்சை எடுத்தான். அவன் அந்த வாட்சை உற்று பார்த்ததும் அவன் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. அவன் முணுமுணுத்தான். ஓ மை காட், இது அந்த லெஜெண்டரி மிஸ்டர் ராவோட வாட்ச் ஆச்சே. என்ன? இவங்க 2 பேரும் ஃப்ராடுங்க, திருடனுங்க. காட்ஸ், இவங்க 2 பேரையும் சுத்தி வளைங்க. பிரேமும் பூஜாவும் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிரேம் கத்தினான். ஒவ்வொரு செக்யூரிட்டியாக வந்து தேவ் மற்றும் ஸ்ரேயாவை சுற்றி வளைத்தனர். கூட்டம் பின்வாங்கியது. தேவும் ஸ்ரேயாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஸ்ரேயா தேவின் கையை பிடித்துக் கொண்டாள். இனி என்ன நடந்தாலும் பின்வாங்க கூடாது. உண்மையை இனிமே மறைக்க முடியாது போல இருக்கு. ஹாலில் திடீரென ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ரவி வேகமாக முன்னால் வந்து பிரேமின் சட்டை காலரை பிடித்து இழுத்தான். போதும், முதல்ல உங்க டிராமாவை நிறுத்துங்க. பிரேம் விடுபட முயற்சி செய்தான். அப்போது அவினாஷ் ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் ரவி அருகே வந்தான். மிஸ்டர் ரவி, ஏன் பிரேம பிடிச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ரவி உடனே பின்னால் திரும்பி அவினாஷை பலார் என்று ஒரு அறை விட்டான். ஏன்னா இவங்க தான் நிஜமான மிஸ்டர் ஸ்ரேயா ராவ். புரிஞ்சுதா முட்டாளே? இந்த வாட்ச் தான் அதுக்கான ப்ரூஃப். ஹாலில் இருந்த அனைவருக்கும் மூச்சே நின்று விட்டது. எல்லோரும் ஒரே நேரத்தில் புலம்ப ஆரம்பித்தார்கள். என்னது? ஸ்ரேயா ராவா? ஸ்ரேயா ராவ்? வாய்ப்பே இல்லை. பூஜா பயந்து போய் ரியா அருகில் ஓடி வந்தாள். ரியா ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. இனிமே உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்க நேரா ஜெயிலுக்கு தான் போவீங்க. இந்த முறை எந்த கான்ட்ராக்டும் கிடையாது. தேவ் ப்ளீஸ், என் தம்பி தங்கச்சியை விட்டுற சொல்லு. என்னாலதான் அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பா முடியாது. இப்பதான் உனக்கு மரியாதை பத்தி ஞாபகம் வருதா? எனக்கு உண்மை தெரியும், ஆனா நான் வழி தவறி போயிட்டேன் தேவ். நீ அந்த 10 கோடியை திருடலன்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ப்ளீஸ் தேவ், அவங்கள விட்டுற சொல்லு. ஒரு நிமிட அமைதிக்கு பிறகு தேவ் ஸ்ரேயாவை பார்த்தான். காட்ஸ், இவங்களை விடுங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் விலகி போனார்கள். பிரேமும் பூஜாவும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். தேவ், கடைசியா ஒரு தடவை ப்ளீஸ் நாம 2 பேரும் ஒரு தடவை தனியா பேசலாமா? தேவ் ஸ்ரேயாவை பார்த்தான். அவள் சம்மதம் சொல்வது போல் பார்த்தாள்.
பேசுங்க. ரியா தேவை ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்றாள். உள்ளே சென்ற உடனே அவள் அப்படியே கட்டிப்பிடிக்கச் சென்றாள். ஆனால் தேவ் அவளை தள்ளிவிட்டான். என்ன பண்ற? சீக்கிரம் சொல்லுறியா, என்ன சொல்ற உனக்கு? தேவ், இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் இடையில எல்லாம் சரியாயிடும். எனக்கு இப்போ காதலுக்கும் பிடிச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. நான் உன்னை காதலிக்கிறேன், நீயும் என்னதான் காதலிக்கிற. என்ன பேசுற நீ? நான் இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு தோணுது. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அந்த பொண்ணோட காலை கூட கழுவுவேன். நீ தரையில உட்கார சொன்னாலும் உட்காருவேன், அடிச்சாலும் வாங்கிக்கிறேன். ஆனா என்னை இப்படி விட்டுட்டு போகாத. என்ன உன் கூடவே வச்சுக்கோ ப்ளீஸ். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரியா ரியா ரியா, நிதானத்துக்கு வா. நான் கூட இருந்தது வெறும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும்தான், புரியுதா? அந்த கான்ட்ராக்ட் இப்போ முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு நீதான். சொல்லிக்கொண்டே தேவ் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்து ரியாவிடம் நீட்டினான். இத பாரு, நல்லா படிச்சு பாரு. இதுல எல்லாம் எழுதி இருக்கு. இல்ல, இதெல்லாம் போய், இது உண்மையா இருக்க முடியாது. அவினாஷ் உன்னை விட்டுட்டு போனப்போ நீ முழு நேரமும் குடி போதையில தான் இருந்த. உங்க அப்பா பயந்துட்டாரு ரியா. உன்னை பாத்துக்கிறதுக்காக அவர் தான் என்கிட்ட இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. இல்ல, அப்ப எல்லாம் பொய்யா? நம்ம உறவு, நம்ம காதல் எல்லாமே. ஆமா, இந்த கான்ட்ராக்ட ஒழுங்கா படிச்சு பாரு, இல்ல நானே படிச்சு சொல்லவா? தேவ் ரியா கையில் இருந்த பேப்பரை வாங்கி அதை படிக்க ஆரம்பித்தான். அவினாஷை திரும்ப கூட்டிட்டு வர நீ என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கணும். ரியா சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும். அவளுக்கு சமைச்சு போடணும். ஒவ்வொரு டிஷ்ஷும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். எல்லா பிறந்தநாள் ஆனிவர்சரிக்கும் நீ கட்டாயம் கிஃப்ட் தரணும். என்ன நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? ரியா எதுவும் பேசாமல் அப்படியே உறைந்து நின்றாள். அவளால் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் தேவ் தொடர்ந்து பேசினான். அப்புறம் இன்னொன்னு கேளு. அந்த 10 கோடி விடுங்க மிஸ்டர் கபூர். நடந்தது நடந்துச்சு. இனிமேல அதுல எதுவும் இல்ல. இந்தாப்பா தேவ், 10 கோடி ரூபாய் செக்கா. என்ன பண்றீங்க மிஸ்டர் கபூர்? உன் வாழ்க்கையோட இத்தனை வருஷத்தை ரியாவுக்காக செலவு பண்ணிட்டேன். டைமை விட காஸ்ட்லியானது இங்க எதுவுமே இல்ல. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. குட் பை ரியா. ஸ்ரேயா மேம். சாரி மேம். இப்ப நான் சொல்றத கவனி. போய் அந்த அவினாஷ் மல்ஹோத்ரா கிட்ட சொல்லு, இந்த ஈவெண்ட் அவனோட பொறுப்புன்னு. அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, மிஸ்டர் ராவ் வந்துட்டு இருக்காருன்னு. ரவி ஸ்ரேயாவை பார்த்து குனிந்தபடி வணக்கம் சொன்னான். ஸ்ரேயா தலையசைத்தாள். ரியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் முன்னாடி ஒரு உண்மை வெளிவரும். அதை கேட்டு உன் காலடியில இருக்கிற பூமியே அதிர போகுது. நீ அங்கேயே மண்ணுக்குள்ள புதிஞ்சிட மாட்டோமான்னு துடிப்ப. ஈவெண்ட்டுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டன. மேடையில் விளக்குகள் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்தன. அவினாஷ் மைக்கை பிடித்துக் கொண்டு மேடையில் நின்றான். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கடந்த 1 வருடமாக ராவ் குரூப் ஒரு ரகசிய திட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. அதன் பயனாக இன்று ராவ் குரூப்புக்கு $1 ஜில்லியன் நிதி கிடைத்துள்ளது. அதே நேரத்தில் ரியா உள்ளே வந்தாள். அவள் பிரேம் மற்றும் பூஜாவின் அருகே வந்து நின்றாள். இன்னும் சற்று நேரத்தில் நம்மிடம் மிஸ்டர் ராவ், மிஸ் ஸ்ரேயா ராவ் மற்றும் இந்த ஆராய்ச்சியை வெற்றியடைய செய்த அந்த ஒரு நபர், யாரை நாம் மென்டார் என்று அழைக்கிறோமோ அவரும் இணைய போகிறார். இன்று அவருடைய உண்மையான அடையாளம் நமக்கு தெரிய போகிறது. அதுவரை நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டு மகிழுங்கள். நான் அந்த மென்டாரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அழகான அந்த செலினர் வர போறாரு. அப்போது தேவ் உள்ளே வந்தான். ரியா அவனை பார்த்ததும் ஓடிப்போய் அவன் அருகில் வந்தான். தேவ், நீ எங்க போற? ரியா, தள்ளி நில்லு. அவினாஷ் தேவை பார்த்து மெதுவாக அவனிடம் சொன்னான். போலீஸ் உனக்கு எந்த நேரமும் பிடிச்சு போயிடும். பேசாம வெளியே போய் காத்துரு. சொல்லிக்கொண்டே அவினாஷ் தேவை தள்ளிவிட முயன்றான். அவினாஷ், எல்லாம் மீறாத. அவி, எனக்காக ப்ளீஸ் இவனை விட்டுரு. சரி என் செல்லமே, ஆனா ஒரு நிபந்தனை. இவன் அவனோட வாயாலேயே என்னோட ஷூவை சுத்தம் செய்யணும். எல்லாருக்கும் முன்னால, இந்த மேடையிலேயே. சீக்கிரம் செய். இங்க ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் வரப்போறாரு, தி மென்டார். அப்புறம் நீ வெறும் கையால் ஆகாத உதவக்கிற ஆள் தானே. முட்டி போட்டு மேடைக்கு வா. நான் இந்த நாய்க்கு பெல்ட் போட போறேன். அவினாஷ் தன் இடுப்பிலிருந்து பெல்ட்டை எடுக்க முயன்றான். அப்போது ரியா குறுக்கே வந்தாள். தேவ் இதை செய்ய மாட்டான். நான் உன் ஷூவை சுத்தம் பண்றேன். அவினாஷ் ரியாவின் கன்னத்தில் பலார் என அறைந்தான். பிறகு அவளிடம் கத்தினான். முட்டாள் பெண்ணே, எல்லாரும் சொல்றது சரிதான். பொம்பளைங்க எப்பவுமே திருந்த மாட்டாங்க. இந்த வெத்து வேட்டு ஆள் மேல உனக்கு அவ்வளவு காதலா? இவனுக்காக என் ஷூவை நக்கவே தயாராயிட்டியே. உன்னால என்ன சொல்றதுனே தெரியல. ரியா நிலை தடுமாறினாள். தேவிற்கு ஆத்திரம் வந்தது. ஆனால் அவன் வெளிக்காட்டவில்லை. போதும், இதெல்லாம் நிறுத்துங்க. இதை நான் பொறுத்துக்க மாட்டேன். இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதனால என்ன? உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன மிரட்டுறியா? இந்த முறை தேவால் பொறுக்க முடியவில்லை. அவன் ஓங்கி அவினாஷ் முகத்தில் பலமான ஒரு குத்து விட்டான். அங்கிருந்த அனைவரும் இதை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஓ ஓ அவினாஷ் தேவ் மீது பாய போனான். ஆனால் அப்போது கதவு திறக்கப்பட்டது. மிஸ்டர் ராவ் உள்ளே வந்தார். அவருடன் ஸ்ரேயாவும் வந்தாள். ஏய் யூ. அவினாஷ் அப்படியே உறைந்து நின்றான். அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவினாஷ் மல்ஹோத்ரா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? நிச்சயமா மிஸ்டர் ராவ் சார். ராவ் குடும்பத்தின் வாரிசு, உலகின் சிறந்த முதலீட்டாளர். இவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல சார்,
இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் ஒரு பெரிய ஃப்ராடு. இவன் பேர் தேவ். அது மட்டும் இல்ல, இவன் உங்க அண்ணன் மகளையே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இவன் பணக்கார பொண்களை ஏமாத்துறவன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. வாட்? அவினாஷ் இப்போது உற்சாகமடைந்தான். ரியாவை முன்னால் இழுத்து மிஸ்டர் ராவிற்கு விளக்கத் தொடங்கினான். சார், இவன் ரியா கபூர். இவளையும் இந்த தேவ் ஏமாத்திருக்கான். இவகிட்ட 10 கோடி ரூபாயை திருடியிருக்கான். உண்மையை சொல்லணும்னா, மிஸ் ஸ்ரேயா ராவை ஏமாத்தி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? அந்த $1 ஜில்லியன் பிசினஸுக்கு தகுதியான அந்த உண்மையான மென்டாரை தன்வசப்படுத்ததான். அவினாஷ் இதை சொல்லி முடிப்பதற்குள் மிஸ்டர் ராவ் அவனது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். தேவும் ஸ்ரேயாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யூ பிளடி லயர்! பிறகு மிஸ்டர் ராவ் மேடைக்கு சென்றார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டெலிவரி ரோபோட்டோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதோட இல்லாம அப்புறம் இந்த மார்க்கெட்டிங் உலகத்தையே மாத்த போற இந்த திட்டத்தை ரிசர்ச் பண்ணது யாருன்னா இந்த ப்ராஜெக்டுடைய மென்டார் மிஸ்டர் தேவ் ஜோஷி. இந்த ஈவெண்ட்டே அவருக்கு மரியாதை செய்யறதுக்காக தான் நடக்குது. என்ன? தேவ் ஜோஷியா? ரியாவும் தேவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். காலம் அப்படியே உறைந்து போனது. ஒரு பக்கம் ரியாவின் கண்களில் கண்ணீர், வருத்தம் மற்றும் ஆச்சரியம். மறுபக்கம் தேவின் கண்களில் ஒரு நிம்மதி, உண்மை மற்றும் அமைதி. அவினாஷ் நிலை தடுமாறினான். அவனது உலகமே இடிந்து விழுந்தது போல அவன் உணர்ந்தான். ஜில்லினியர் தேவ்! திடீரென பூஜா முன்னே வந்து தேவின் காலில் விழுந்தாள். தேவ் ஒரு அடி பின்வாங்கினான். கடவுளே, என்ன மன்னிச்சிடு தேவ். இல்ல தேவத்தான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ரியா உங்களை எவ்வளவு உண்மையா காதலிக்கிறான்னு என்னால நிரூபிக்க முடியும். ஆமா, சொல்லப்போனா ரியாவுக்கும் அவிக்கும் நடுவுல எதுவுமே இருந்ததில்ல. எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. நம்ம மறுபடியும் ஒரே குடும்பமா வாழலாம், இல்லையா அத்தா? தேவ் அமைதியாக நின்றான். இப்போதும் அவனது உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை மட்டுமே இருந்தது. சரி, உங்க 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு தரேன். இன்னைக்கு நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். உங்களோட அந்த மட்டமான நடத்தையால தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அதனால ஸ்ரேயா அதிர்ச்சியுடன் தேவை பார்த்தாள். தேவ் ஸ்ரேயாவை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகை சிந்தினான். உடனே பூஜா குஷியானார். பாத்தியா, தேவ் மாமா ஒத்துக்கிட்டாரு. ஒரு நிமிஷம், அவ்வளவு சீக்கிரம் எப்படி? நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? கண்டிப்பா. என்னன்னு சொல்லுங்க. சரி, என் பேர்ல இருக்க அந்த எஃப்ஐஆர் உன் பேர்ல மாத்திக்கோ. அந்த 10 கோடி கம்பெனில இருந்து நீ தான் எடுத்துன்னு போலீஸ் கிட்ட ஒத்துக்கோ. நீங்க விளையாடுறீங்க தானே? சரி, அப்ப பிரேம் மேல பழிய போட்டுட்டு. என்னது? ஏன் மேலையா? தேவ், அந்த வீடியோவையும் போலியான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் பூஜா தான் ரெடி பண்ணா. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதையெல்லாம் போலீஸ் விசாரிச்சு பார்த்துப்பாங்க. பூஜா, பிரேம், தேவ் சொல்றதுதான் சரி. நீங்க 2 பேரும் போலீஸ்ல சரணடைறதுதான் சரி. போங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் கூட பிறந்தவங்களுக்கே துரோகம் பண்ற? இது உங்க நல்லதுக்காக தான். நீங்க சீக்கிரமே வெளியில வந்துடலாம். அப்புறம் தேவும் வீட்டுக்கு திரும்ப வந்துருவான், அதுவும் ஏன் கூட. ஸ்ரேயா செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு சைகை காட்டினாள். அவர்கள் வந்து பிரேம், அவினாஷ் மற்றும் பூஜாவை பிடித்துக் கொண்டனர். இல்ல ப்ளீஸ் தேவ், ரியா. நாசமா போச்சு. நீ ஒரு சுயநலவாதி ரியா. கார்ட்ஸ் அவர்களை வெளியே இழுத்து சென்றார்கள். ரியா மெதுவாக தேவ் அருகில் வந்தாள். இப்போ என் கூட வீட்டுக்கு வருவல்ல தேவ்? தேவ் சில நொடிகள் அமைதியாக இருந்து பிறகு சொன்னான். இல்ல, நான் போய் சொன்னேன். எந்த போய்? உன்னாலதான் நான் கோடீஸ்வரன் ஆனேன்னு சொன்னது. நான் கோடீஸ்வரன் ஆனது என்னால, என் உழைப்பால, என் அறிவால, என் கனவுகளால. நீ என் வாழ்க்கையில வந்துட்டு போன ஒரு சின்ன பகுதி தான். அந்த பகுதியில நான் நிறைய கத்துக்கிட்டேன். தேவ், வீடு நாம வீடா? மரியாதை இல்லாத அந்த வீடா? உண்மைக்கு மதிப்பு கொடுக்காத இடமா? தேவ், தேவ், ஸ்டேஜ்ல உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. தேவ் கடைசியாக ஒரு முறை ரியாவை பார்த்தான். ரியா, நான் உன்னை மன்னிச்சிடுவேன், ஆனா உன் கூட திரும்ப வர மாட்டேன். என்ன விளையாட்டு காட்டுறியா தேவ்? என் கூட நேருக்கு நேரா விளையாடுனது நீதானே ரியா? என்ன சொல்ல வர தேவ்? என்கிட்ட இப்போ பொய் சொன்னியா? என்கிட்டயே வா. நான் ஒரே ஒரு பொய் சொன்னேன், அது தப்பில்ல. பொய் சொல்றது எப்படி தப்பு இல்லாம போகும் தேவ்? நீ என்கிட்ட எவ்வளவு பொய் சொல்லிருக்க. ஏன் ஒரு பொய் உன்னால தாங்க முடியாதா? எனக்கு எல்லாம் தெரியும் ரியா. அவினாஷோட மெசேஜ், வெளியே டின்னர் முடிச்சிட்டு வரது, துபாய் போனது, ரியா கபூர், உனக்காக என் கரியர், என் சந்தோஷம் எதையும் நான் பார்த்ததில்ல. உண்மையை சொல்லணும்னா உன் வாழ்க்கையில நான் வெறும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். இல்ல தேவ், நான் வெறும் ஒரு திருப்பூருக்கு வீட்டு மாப்பிள்ள. என்ன நீ கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என் உயிரை காப்பாத்துனல தேவ். அது காதல் இல்லையா? உனக்கு இன்னும் புரியல. நான் உன் கூட ஒரு கூரைக்கு கீழே 5 வருஷம் 25 நாள் இருந்தேன். ஆனா உனக்கு என் மேல என்னைக்குமே அக்கறை இருந்ததில்ல. தேவ், எனக்கு உன்னை பழகிடுச்சு தேவ், நிஜமா சொல்றேன். அது பழகிடுச்சு, ஆனா காதல் இல்ல. உனக்கு நான் வசதியா இருந்தேன். ரெடிமேட் பெட்டு, சாப்பாடு, ஜூஸ்னு எல்லாம் கிடைச்சது. ஆனா நீ என்ன ஒரு மனுஷனா பார்த்தது இல்லையே. உனக்கு இதை கேட்க பிடிக்காது. ஆனா நீ ஒரு பணத்தாசை பிடிச்சவ. எப்பவும் கௌரவத்தை பத்தி தான் கவலைப்பட்ட. நான் உனக்கு புருஷன் இல்ல, ஒரு பொம்மை மாதிரி தானே. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். இப்ப எல்லாத்தையும் மறந்துரு. ஐ அம் சாரி. சாரியா?
உன் சாரியும் விசுவாசம் மாதிரி ரொம்ப பொய்யாவும் மட்டமாவும் இருக்கு. இப்போ நீ கேட்குற இந்த சாரி உலகமே கொண்டாடுற கோடீஸ்வரன் தேவ் ஜோஷி கிட்ட கேட்குற சாரி. அன்னைக்கு அனாத ஆசிரமத்தில் வாழ்ந்த அந்த ஏழை பையன் தேவ் அப்பவும் சுயமரியாதை உள்ளவனா தான் இருந்தான். இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கான், எப்பவும் அப்படியே தான் இருப்பான். தேவ் ரியாவிடம் இவ்வளவு சொல்லிவிட்டு ஸ்ரேயாவை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நினைச்சது நடந்தா நல்லது, நடக்கலனா அதை விட நல்லதுன்னு சும்மாவா சொன்னாங்க. தேவ் ஸ்ரேயா அருகில் சென்று மண்டியிட்டு அமர்ந்தான். அவள் கையை பிடித்துக்கொண்டு, ஸ்ரேயா, என் கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா? ஸ்ரேயா புன்னகைத்தாள். அவள் கண்களில் ஒரு தனி ஒளி தெரிந்தது. அவள் தலையசைத்து சம்மதம் சொன்னாள். அங்கிருந்த எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். தேவும் ஸ்ரேயாவும் கைகோர்த்து மேடையை நோக்கி நடந்தார்கள். ரியா பின்னால் தனியாக நின்று கொண்டிருந்தாள், வெறும் கையோடும் மனது முழுக்க வேதனையோடும்.